Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration example 1. Question pathina, the area of a trapezium shaped field is 480 meter square. The distance between the two parallel side is 15 meter and one of the parallel side is 20 meter. Find the other parallel side. So நம்ம வந்து ஒரு trapezium consider பண்ணிக்கலாம். So trapezium க்கு வந்து 4 sides இருக்கும், ரெண்டு parallel sides இருக்கும். So இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு parallel side, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா parallel இருக்கு. So one of the parallel side நான் வந்து length நான் என்னன்னு assume பண்ணிக்கலாம். இந்த length வந்து A அப்படின்னு நான் consider பண்ணிக்கிறேன். Another length பாத்தீங்கன்னா B. So இந்த side length வந்து B அப்படின்னு consider பண்ணிக்கிறேன். Okay. Then இந்த ரெண்டு parallel sideக்கும் இருக்க distance, okay, distance between the two parallel side என்ன கொடுத்திருக்காங்க 15 meter. அதாவது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா height of the trapezium என்ன, இதுதான் h. okay, இதுதான் distance between the two parallel side. இது எப்பவுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா perpendicular-ஆ இருக்கும். so இப்ப இந்த distance தான் வந்து என்னது height. so problemல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, area of the trapezium கொடுத்திருக்காங்க, area of a trapezium. so அப்ப first பாத்தீங்கன்னா நம்மளுக்கு area of a trapezium க்கு formula தெரியணும். area of a trapezium என்ன, half into a plus b into h. a ன்றது one of the parallel side, b ன்றது length of the another parallel side, height ன்றது இந்த parallel side க்கு நடுவுல இருக்க distance, அதுதான் வந்து height. so இப்ப இந்த problemல என்ன கொடுத்திருக்காங்க, area of a trapezium கொடுத்துட்டாங்க, area of a trapezium கொடுத்துட்டாங்க, அதாவது a கொடுத்துட்டாங்க. a என்னது 480 meter square அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 480 meter square. அதுக்கப்புறம் distance between the two parallel side, அதாவது இந்த height எவ்வளவு கொடுத்திருக்காங்க, height வந்து 15 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. one of the parallel side, so இது ஒரு parallel side, இது ஒரு parallel side. நான் one of the parallel side னா a ன்னு consider பண்ணிக்கிறேன். okay, so one of the parallel side பாத்தீங்கன்னா a, one of the parallel side a, a வும் கொடுத்தாச்சு. a equal to என்னது 20 meter. okay, find the other parallel side. so other parallel side னா என்னது b கண்டுபிடிக்கணும். okay, so other parallel side ஓட length, other parallel side ஓட length வந்து என்னது b, b ன்றது எனக்கு என்னன்னு தெரியாது. okay, so இப்போ இதுதான் formula. so இதை வச்சு நம்ம இது என்னன்றதை find out பண்றோம். so formula என்ன actually, half into a plus b into h, இதுதான் வந்து area a. okay, so generally நம்ம வந்து a equal to எழுதுவோம். நம்மளுக்கு இந்த problemல a கொடுத்துட்டாங்க, நம்ம find out பண்ண போறது b, அதனால இந்த மாதிரி மாத்தி எழுதுறோம். இந்த பக்கம் left hand sideல என்ன formula எழுதிட்டு equal to area ன்னு போடுறோம். so இங்க பாத்தீங்கன்னா half ன்றது constant, அது அப்படியே எழுதிக்கலாம், into a ஓட வேல்யூ என்ன 20, b என்னன்னு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். height என்னது h equal to 15. அப்புறம் a ன்றது formulaல கொடுத்துட்டாங்க, 4 problemலயே கொடுத்துட்டாங்க 480 meter square, 480. so இப்போ இதை solve பண்ணா b என்னன்னு find out பண்ணிடலாம். so இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த term மட்டும் அப்படியே வச்சுக்க போறேன், இந்த term மட்டும் அப்படியே left hand sideல வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் right hand sideல கொண்டு போலாம். so இந்த term மட்டும் left hand sideனா 20 plus b மட்டும் left hand sideல வச்சுக்கிறேன். so right hand sideல என்ன இருக்கு 480. இப்போ இங்க divisionல இருக்கா, divisionல இருக்கிறது right hand side போகும்போது என்ன ஆயிரும், multiplicationல போயிரும். multiplicationல இருக்கிறது right hand side போகும்போது divisionல போயிரும், கீழ வந்துரும், denominatorல வந்துரும். so இப்போ left hand sideல என்ன மட்டும் இருக்கு, இது மட்டும் இருக்கு, மீதி ரெண்டு term right hand side நான் கொண்டு போயிட்டேன். 1ன்றதுனால 1 விட்டுறலாம். next இதை முதல்ல simplify பண்ணலாம், அதுக்கப்புறம் இங்க இருக்க term right hand side க்கு கொண்டு வரலாம். so இது simplify பண்ணும்போது என்ன பண்ணலாம், 5 tables போகுமா, இங்கேயும் 5 tables போகும், ஏன்னா unit digit 5 இங்க 0 இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயும் 5 tables apply பண்ணலாம். 3 5s are 15, 9 5s are 45, balance என்ன இருக்கு 3. so அப்ப 30 ஆயிரும். 30 னா என்ன வரும், 6 5s are 30. so அப்ப 480 நம்ம வந்து 5 tables apply பண்ணும்போது 96 வந்துருச்சு. இப்போ 3 tables apply பண்ணலாமா இந்த நம்பருக்கு, 3 1s are 3, இங்க வந்து 3 3s are 9, 3 2s are 6. so once இத முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா so numerator முதல்ல வந்து simplify பண்ணிக்கலாம். 32 into 2 தான் இருக்கு numeratorல, 32 into 2, 2 2s are 4, 3 2s are 6. okay, denominatorல 1 தான் இருக்கு, அதை விட்டுறலாம் நம்ம. அப்போ 20 plus b, 20 plus b equal to 64. இப்போ நம்ம b தான் find out பண்ணோம். b is equal to என்னது 64 minus 20. so அப்ப ரெண்டுத்தையும் subtract பண்ணுங்க. 4ல 0 போச்சுனா 4, 6ல 2 போச்சுனா 4.
ஸோ இதில் பிகர் நம்பரோட சைன் என்ன ப்ளஸ், அப்போ இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். ஸோ அப்போ B is equal to 44. எல்லாமே நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன் ஆஃப் த பேரலல் சைடு என்ன 20 மீட்டர், அப்போ அனதர் பேரலல் சைடு என்னது நம்ம மீட்டரில் தான் கொடுக்கணும், 44 மீட்டர். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் அதர் பேரலல் சைட் என்னது B. ஓகே, B equal to 44 meter. Thank you. Thanks for watching.